பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெருந்தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெருந்தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். நதிகளின் ஓரம் திரள் கூட்டம், பாவ மன்னிப்பே அவர் ஏக்கம். நதிகளின் ஓரம் திரள் கூட்டம், பாவ மன்னிப்பே அவர் ஏக்கம். திசை தெரியாத பறவைகள் போல தேடி அலைகிறார் பரிதாபம். திசை தெரியாத பறவைகள் போல தேடி அலைகிறார் பரிதாபம். கிதியோனாய் புறப்படுவோம், தெபொராள் போல எழும்பிடுவோம். திறந்த தேசத்தில் தடை வருமுன் தீவிரம் செயல்படுவோம். பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெருந்தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பாரத தேசம் எல்லா கலாச்சாரமும் நிறைந்த ஒரு கலவை நிறைந்த தேசம். இதிலே களங்கமில்லாமல் வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து எல்லா மனங்களிலும் மனம் திரும்புதல் என்கிற மிகப்பெரிய அதிசயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே செய்ய முடியும் என்பதை காண்பித்து இரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லோரையும் நினைவில் கொள்ள வேண்டும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு இல்லாதபடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய திருச்சபைகளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ நிலை நிலவ வேண்டும் என்பதையும் விரும்புகிறார். கொரிந்து சபைக்கு பவுலடியார் எழுதும் பொழுது 1 கடிதம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். துவக்கத்திலே ஒரு புகழ்ச்சியோடு, அப்ரிசியேஷனோடு, பாராட்டுதலோடு கூட துவங்கின பவுலடியார் 3 காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். அங்கு ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. ஆண்களும் ஜெபிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். பெண்களும் ஜெபிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் சபை கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரத்திற்கு மீறி செயல்படக்கூடாது. அது மற்றவர்களுக்கு இடர்களாகிவிடும், புறமதத்து மக்களுக்கு என்பதை அவர் கற்றுத்தருகிறார். 2வது, ஆதி திருச்சபையிலே அந்யோன்யமும் அப்பம் பிட்குதலும் சரிசமமாக பாரபட்சம் இல்லாமல் நிகழ்த்தப்பட்டதே. அங்கு மனதிரும்புதல் நிகழ்ந்த பொழுது சுயம் வெறுக்கப்பட்டது. அதன் விளைவு தங்களுக்கு உரிய உடைமைகளை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து அவர்கள் அனுபவித்தார்கள். உடைமைகளை மட்டுமல்ல, உண்ணுகிற உணவை கூட அவர்கள் பகிர்ந்து கொடுத்து சாட்சியாக இருந்தாங்களே. அப்படி துவக்கப்பட்ட அந்யோன்யம் இன்றைக்கு கொரிந்து சபையிலே பிளவுபட்டிருக்கிறதை கேள்விப்படுகிறேனே. ஒரு சாரார் நல்ல ஃபுட்டை, காஸ்ட்லி ஃபுட்டை வச்சு ஒரு கூட்டம் மட்டும் சாப்பிட்றீங்க பப்ளிக்கில். இன்னொரு கூட்டம் பசியோடு காத்துக்கிட்டு இருக்காங்களே, வெறியோடு கூட இருக்காங்களே, பசி வெறியோடு. அவர்களை கொடுத்து அக்கறையற்றபடி நீங்கள் கழித்து உண்ணி கொண்டு இருக்கிறீர்களே, இதுவா ராப்போஜனம் என்று எச்சரித்து விட்டு, எப்படி லாஸ்ட் சப்பரை ஆண்டவர் நிறைவேற்றினார், அதை எப்படி நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்ற 3 காரியங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி கூடுதல் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்குள்ள கலாச்சாரத்தின்படி முக்காடிட்டு கொண்டு ஜெபிக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஆனால் அது எல்லாம் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி பார்த்து, இது மற்றவர்களுக்கு இடராக இருக்கும். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் இருந்துச்சு. புறமதத்து மக்கள் டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் சொல்லி வச்சு
பெண்களை அதற்கு பயன்படுத்தினார்கள். நம்ம சரித்திரத்தை கூட பார்க்கும் பொழுது தேவதாசிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களை தவறாக பயன்படுத்தின சமூகமும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நீண்ட முடி வைக்கக்கூடாது, மொட்டை அடித்திருப்பார்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேசம் முடியானது ஆண்டவர் கொடுத்த கிருபை. பெண்களுக்கு நீண்ட ஆண்களை காட்டிலும் நீண்ட அளவிற்கு வளர்வதற்கு ஆண்டவர் இயற்கையிலே படைத்திருக்கிறார். அதை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் மாதிரி இருப்பீங்கன்னா உங்களையும் நீங்கள் கனவீனப்படுத்துங்கிறீங்க. அந்த டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஆகையால் நீங்கள் முக்காடிட்டு கொள்ளுங்கள், உங்களுடைய கேசங்களை வெட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் பப்ளிக்கில் தீர்க்காதீங்க. உங்களுடைய கணவன்மார்கள்ட்ட கேளுங்க, இல்லைன்னா மூப்பர்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி ஆண்கள் கிரியேஷனில் ஆண்கள் முதலாவது படைக்கப்பட்டதினாலே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் அவர்களோடு பரஸ்பரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐக்கியம் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நீண்ட ஒரு உபதேசத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், குறைபாடு சொல்லுகிறார். அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17-18 நான் இதுவரை உங்களை பாராட்டினேன், இப்போ நான் உங்களை புகழலை. ஏன்னா நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் உங்களுடைய கூடி வருதல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிறேன். முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? புகழ மாட்டேன் என்கிறார். அப்போ ஜெபிப்பதிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் ஒரு ஒழுங்கை பின்பற்றுங்கள். அதே போல் உண்ணுகிற உணவை எப்படி ஆதி திருச்சபையில் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்களோ அப்படி கொடுங்கள். ஆனால் இன்றைக்கு மாறி போய் விட்டீர்களே, உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறது என்று சொல்லி கொரிந்து சபைக்கு சொன்னதை நினச்சி பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அதே மாதிரி தானே இருக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லையே, அதை விட மோசமாக போயிருக்கு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சபைகளிலே பிரிவுகள் இருப்பதினாலே எளியவர்கள் மறக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தப்பட வேண்டிய புறமத்து மக்கள் நம்முடைய சாட்சியற்ற சபை ஆராதனைகளை பார்த்து அவங்க எங்களுக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி போய்விடுகிறார்களே. அப்போ நான் செய்கிற தவறு மிகப்பெரிய தவறு அல்லவா? எளியவர்கள் மறக்கப்படக்கூடாதே. இன்றைக்கு காணிக்கை சேகரிக்கிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் உலகத்தின் கலாச்சாரங்களை கொண்டு திருச்சபையில் வைத்து எளியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களே. ஒரு கூட்டம் மகிழ்ச்சியாக உண்டு கொண்டு இருக்கிறது, இன்னொரு கூட்டம் பசியோடு இருக்கிறது. இதுவா ஆண்டவர் சொல்லுகிற சமத்துவம் என்று சொல்லி அன்றைக்கு கொரிந்து சபைக்கு சொன்ன காரியங்களையே இன்றைக்கு நாம் சபைகளிலே பின்பற்றி வருகிறது எவ்வளவு தவறான காரியம் என்பதை உணரவும் நாம் லார்ட்ஸ் சப்பர் ஆண்டவருடைய ராப்போஜனத்தை எப்படி கனப்படுத்தி அதை பங்கு பெற வேண்டும் என்பதை அறியாதபடி நமக்குள்ளே வேற்றுமைகளோடு உயர்வு தாழ்வுகளோடு பெருமைகளோடு நாம் அதில் பங்கேற்போம் என்றால் அது அர்த்தமற்றதாகி போய்விடும். முதலாவது ஜெபம் பண்ணும் பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதும் நம்மை தாழ்த்துவோம், நம்மை மறைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது, நமக்குள்ளவைகளை எப்படி ஆதி திருச்சபையிலே மனம் திரும்புதல் நிகழும் பொழுது சுயத்தை வெறுத்ததினாலே தங்களுக்கு உள்ள உடைமைகளை கொடுக்க முடிஞ்சு. சுயத்தை வெறுக்காமல் கொடுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு சுய வெறுத்தல் என்பது சற்றும் இல்லாததினாலே பகிர்ந்தளிப்பது என்பதும் குறைந்து விட்டது. மனதை பகிர்ந்தளிப்பதும் குறைந்து விட்டது. நம்முடைய உடைமைகளை பகிர்ந்தளிப்பதும் உண்ணுவதை பகிர்ந்தளிப்பதும் குறைந்து விட்டது. எளியவர்கள் மறக்கப்படுகிறார்கள் என்று வேதனைப்படுகிற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பின் குரலை கேட்போம். ஆண்டவரே, ஆதி திருச்சபையின் அடையாளத்தையும் உம்முடைய வாக்கையும் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு இணக்கமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தாழ்மையோடு திருச்சபைக்கு சென்று ஆண்டவரே, ஆயக்காரனை போல நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்புவதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்டு ஜெபித்து மன்னிப்பை கோருவோம். மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வோம். எல்லோவற்றையும் பகிர்ந்தளித்து எல்லோரையும் நேசிப்போம்.
எளியவர்களை கனப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.